வணக்கம் நண்பா. 27/6/24 KLK சிங் ஒன்லி டைம் பாஸ். இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இது வந்து 27ஆம் தேதிக்குள்ள சார்ட். இது ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சார்ட்டு அந்தந்த கிழமையில் இருந்து எடுப்போம். இது வந்து இன்றைக்குள்ள சார்ட்டு. நம்ம சார்ட்டை எல்லாமே போய் பாருங்கள். பிசி கன்ஃபார்ம் பாஸ் ஆகிருக்கும். பக்கத்தில் நம்ம சொல்கிற மெத்தடு வீக்லி சார்ட்டு, டெய்லி சார்ட்டு, இயர்லி சார்ட்டு 3 மெத்தடு சொல்லுவோம். 3 மெத்தட்லையுமே பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறோம். கொஞ்சம் நம்பர் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து அன்சோல்டு. அச்சு ரிசல்ட்டே தான் நேற்று அடித்தான். 494 இல்லை 491 தெரில, 495 நம்ம நேற்று இங்கே கொடுத்துருப்போம். அந்த 415 தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருப்போம். அன்சோல்டில் போயிடுச்சு. அன்சோல்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் நம்ம வீக்லி சார்ட்டில் இந்த மெத்தடு சொல்லியிருப்போம் உங்களுக்கு. 506 நான் அதை மிஸ் பண்ணுறாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கணக்கு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட் பார்த்துக்கோங்க. சி போர்டு நமக்கு 8 டெய்லி சார்ட்டில் 8னா அங்கே பாருங்க, 8க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து பி போர்டு வைக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு அப்படியும் புரியலைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் போட்டிருப்போம். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் எப்படி வந்துச்சு, இந்த சார்ட் எப்படி எடுத்தோம், எப்படி எந்த நம்பர் அடிப்பாங்க எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வேணால் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு புரியலைன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சி போர்டுக்கு 8 கன்ஃபார்ம்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து ஒரு நம்பர் அடிப்பாங்க. இப்போ எங்கே பாருங்கள், 7 8 இதை பி போர்டுக்கு வைக்கணும். இதை வந்து பி போர்டுக்கு வைக்கணும். 7 8 திருப்பி அடிப்பாங்க. 7 8ன்னு அடிப்பாங்க. இந்த லாஸ்ட்டு 2 நம்பர் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பக்கத்தில் உள்ள நம்பரெல்லாம் எடுத்து அடிப்பாங்க. இப்போ 90% நமக்கு இப்படி தான் வரும். 7 8ன்னு வரும். இல்லைனா உள்ளே உள்ள நம்பர் 9 7 7 9 அடிப்பாங்க. இந்த லாஸ்ட்டு எப்போ ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. 7 8ன்னு அடிப்பாங்க. 9 8. அப்புறம் வேறு நமக்கு 8 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அதேமாரி இதில் எந்த நம்பர் ஒரே செட் இருக்குதுன்னு பார்க்கணும், எந்த நம்பர் மிஸ்ஸுன்னு பார்க்கணும். ஆறு 7 8 9 நமக்கு இதில் எல்லா நம்பருமே இருக்குது. எந்த நம்பரும் மிஸ் ஆகல. இப்போ அதேமாரி வேறு 8 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 8 2 8. இல்லைன்னா உள்ள நம்பர் அடிப்பாங்க 8 7. அதேமாரி இந்த 82 வந்து இது சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த 82 உங்களுக்கு பிசிலையோ இல்லை ஏசிலையோ எதில் வேணால் வரலாம். வந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. இப்போ நமக்கு சி போர்டு 5னா 5க்கு பக்கத்தில் உள்ள நம்பரெல்லாம் எடுத்து பி போர்டுக்கு வைக்கணும். 55 85 65 அந்த மாதிரி வைக்கணும். இங்கே வச்சுருப்போம் பாருங்கள், 8க்கு ஆப்போசிட் எல்லாம் 5 8 7 8 இல்லை 8 7 வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சப்போஸ் நமக்கு ஏ போர்டு இசட் போர்டும் உங்களுக்கு வந்துடும். அதேமாரி அதுலேயும் சொல்லியிருப்பேன் நேற்று. இசட் போர்டு வேணுனாலும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏ போர்டு 0னா வச்சுக்கோங்க, 0 நம்ம கம்மியாக தான் இருக்குது. இப்போ 0 பக்கத்தில் தனியாக இசட் போர்டு வைக்கணும். இதை வச்சுருப்போம் பாருங்கள், 9 0 5 0 4 0 அப்படி வைக்கணும். நமக்கு ஏ போர்டு 6 கன்ஃபார்ம்னா 6க்கு பக்கத்தில் உள்ளது மட்டும் அன்னன்னைக்கு ஷார்ட்டில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்து வைக்கணும். பக்கத்தில் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் ஷார்ட்டுக்கு போனீங்கன்னா இருக்காது அந்த நம்பர். இது ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் மாறும். இப்போ நமக்கு 6னா 6க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இசட் போர்டு வச்சிங்கன்னா வந்துடும், கன்ஃபார்ம் வந்துடும். நம்ம வீடியோ வேணால் போய் பாருங்கள், கன்ஃபார்ம் வந்துடும். இப்போ வீக்லி சார்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எங்கே பாருங்கள், இது போன வாரம் 20ஆம் தேதியோட சார்ட்டு. ஓகேவா, நல்லா பார்த்துங்க. இந்த சார்ட்டை பார்த்துங்க. 20ஆம் தேதியோட சார்ட். இது வியாழக்கிழமை. இது இன்றைக்கி உள்ள சார்ட்டு. இப்போ இதில் நமக்கு புதுசாக எந்த இடத்துல 4 வருதுன்னு பார்க்கணும். இதை பாருங்க, 4 4. இப்போ நமக்கு இந்த இடத்துல இதில் 4 4 வரல, நம்ம அந்த சார்ட்டில் வரல. இது இன்றைக்கி உள்ள சார்ட்டில் இங்கே பாருங்கள் 4 4 வந்திருக்கு. அப்போ 4 4ன்னும் போது புதுசாக 2 இடத்துல 4 வந்திருக்கு. இந்த 4 வரும்போது நம்ம என்ன பண்ணோம், 4 கூட இருக்கிற நம்பர் 0 2. இந்த 0 2 8 இந்த 3 நம்பரை வீக்லி சார்ட்டில்
நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த ஒரு போர்டு இந்த 028 உங்களுக்கு எதனா ஒரு போர்டில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தைரியமாக எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த நம்பர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 8478 7478. அப்படி உங்களுக்கு இசட் போர்டு வேறு எது கன்ஃபார்ம் ஆனாலும் இதிலேருந்து எடுத்துங்க. 0592 4A போர்டுக்கு வந்தால் இந்த 78 எப்படி வேணால் உட்காரலாம். பிசியில் ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த பாக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. சார்ட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆனாலும் இது வந்து என்னோடய கெஸ்ஸிங். ஆனால் இது சார்ட்டு மிஸ் ஆகாது. என்னோடய கெஸ்ஸிங் இது. சி போர்டுக்கு 9, 8 டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் இந்த சார்ட்டு மிஸ் ஆகாது ஒரு நாளும். உங்களுக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆனாலும் தைரியமாக எடுத்து உள்ளே இருக்கிற நம்பர் எடுத்து பக்கத்தில் போடுங்க. டெய்லியும் போய் பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான், இல்லை உள் நம்பர் அடிச்சிருப்பான், இல்லைனா மொத்த ரிசல்ட்டுமே பக்கத்துலேயே இருக்கும். இந்த சார்ட்டு தான் மெயின். இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் அழகாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்தவொடனே பார்ப்போம். 78 பிசி 478 ஒரே ஏபிசி 3 நம்பர் தரேன். 3 நம்பர் ப்ளே பண்ணுறவங்க 478. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.